இயேசுவின் அன்பின் அக்னி ஊழியங்களின் சார்பாக இந்த சாட்சி நேரத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுதும் கூட நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 3 தடவை நம்முடைய சபையின் விடுதலை கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. தேவன் அவங்களுக்கு செய்த அற்புதங்களை, விடுதலையை சாட்சியாக சொல்லுங்கள் சிஸ்டர். எனக்கு காலைல எலும்பு தேய்மான்னு சொன்னாங்க டாக்டரு. ரொம்ப அவதிப்பட்ட 1 வருஷ காலமாக அது சொல்ல ரொம்ப 1 வருஷமாக எலும்பு தேய்மானன்னு இப்போ தான் எனக்கு தெரியும். ரொம்ப நாள் கால் வலி வேதனை தாங்க முடியல. இப்போ கடைசியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னே எக்ஸ்ரேல எடுத்து பார்த்து 2 கால்லையுமே குதிங்காலில் எலும்பு தேய்மானன்னு சொன்னாங்க. என்னால் அது சொல்லவே முடியாது. நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இருந்த கால் வேதனையினால் யூடியூப்பில் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதையும் உடனே போய் அந்த மருந்தை செய்வேன். ஒரு அக்கா அரைச்சி பார்த்து சந்திச்சாங்க, அந்த மருந்தை செய்வேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த 3 வாரம் இங்கே வந்தது எனக்கு கட்டாயம் எனக்கு விடுதலை கொடுக்கோன்ட்டு ஒரு இதில் வந்தேன். பாஸ்டிங் 3 நாள் தான் போட்டேன். என்னால் முடியாது பாஸ்டர் சொல்லியும் கூட இன்னைக்கு பாஸ்டிங் 3 வேளை தான், ஒரு நாளைக்கு 1 வேளை தான் போட்டேன். 3 நாள் எனக்கு ஆண்டவர் கட்டாயம் எனக்கு அற்புதம் செய்யோன்ட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த 3ஆவது வாரத்தில் எனக்கு அற்புதத்தை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடிகள் நன்றியை செலுத்துகிறேன். 3 தடவை ஆண்டவர் பல விடுதலை கொடுத்தாரு சொன்னீங்க இல்லையா? அது எந்தெந்த காரியங்கள் சொல்லும்போது, எந்தெந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது பண்ணாரா, இல்லை உங்களுக்காக தனியாக ஜெபம் பண்ணும்போது விடுதலை உண்டாச்சா? அவரே கூப்பிட்டு ஜெபம் பண்ணும்போது விடுதலை கிடைச்சது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நற்செய்தி. வருகிற 26ஆம் தேதி நம்முடைய பெந்தகோஸ்தே மகிமையின் அப்போஸ்தல சபையிலே இயேசுவின் அன்பின் அக்கினி ஊழியத்திலே தேவன் தந்த தரிசனத்தின்படி அவர் தம்முடைய ஜனங்களுடைய சிறையிருப்பை மாற்றி அவர்கள் வாழ்வை மகிழ்ச்சியாய், அவர்கள் குடும்பங்களை மகிழ்ச்சியாய் நிறுத்தும்படி தேவன் கட்டவிழ்க்கும் அக்கினி அமாவாசை விடுதலை ஜெபத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கடந்து வாருங்கள். 26ஆம் தேதி அது உங்களுடைய விடுதலையின் நாள், உங்கள் அற்புதத்தின் நாள், உங்கள் ஜெயத்தின் நாள், உங்கள் வாழ்வை மர்வமாக்குகிற நாள். இதோ அவருடைய சமூகம் கட்டாயம் உங்களை விடுதலையாக்கும். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர்களை என் சமூகத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே நான் மகிழ்ச்சியாக்குவேன் என்று. அவர் கட்டாயம் உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா துக்கங்களை நீக்கி அவர் மகிழ்ச்சியாக்குவார். மனதார உங்களை வரவேற்கிறேன். நாங்கள் வரவேற்கிறோம். கடந்து வாருங்கள். அற்புத நம்மத்தில் அதிசயங்களை காண பண்ணுவாராக. அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. கடந்து வாருங்கள். உங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you. கூட்டத்திலே சந்திப்போம். ஆமென்.